இதோ தெருக்கல்லி தெரியுதாயா? தெரியுதுங்கய்யா. இது வந்து சூனியம் வைக்கிறதுக்கு உதவும். இதுல குத்துனா பால் வரும். சரிங்கய்யா. ஐயா வருதா 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 வருதா? வருதுங்கய்யா வருதுங்கய்யா. யார் கேமராவில் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆஃப் பண்ணல வெளியே போங்க. கேமரா ஆஃப் பண்ணாமல் வெளியில் போயிடுங்க. கேமரா ஆஃப் பண்ணி வெளியில் போயிடுங்க. கேமரா ஆஃப் பண்ண வெளியில் போயிடுங்க. சும்மா என்ன கதை விட்டுட்றீங்களா? கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிருக்கேன் நான். எப்படி எடுக்கிறோம் என்னன்னு பார்த்தான்னு தெரியும் உங்களுக்குலாம். சந்தேகம்னா கேளுங்க, சொல்கிறேன். இதில் எப்படி எப்படி எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம். தெரியுங்க பால் இருக்கிறது. சரி, ஃபோனு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நான் பால் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். கூப்பிட்றேன் ஐயா. ஃபோனு எனக்கு பிடிக்கும். இது இல்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எடுக்க முடியல. ஒரு மாதிரி கூட ஆள் இல்லை, நான் மட்டும் தனியாக வந்துட்டேன்னா இந்த எடுக்க வந்திருக்கிறேன். இது வந்து சூனியம் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு செடி, கள்ளிச்செடி. இதுவே திருக்கள்ளி. இப்படி வர முறுக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. சரியா? அதனால் எதிரியை அழிப்பதற்கு இது வந்து உகந்த ஒரு செடி, மூலிகை. அதேமாரி எதிரியை வந்து இந்த பாலை கொண்டு போய் ஊற்றுனா குழந்தைங்க செத்து போயிடும்னு சொல்லி ஒரு கருத்தமா படத்தில் சொல்லுவாங்க. கள்ளிப்பால் ஊற்றி கொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் இந்த செடியில் இருக்கக்கூடிய இந்த பாலை எடுத்து மற்ற மாந்திரிக வேலை செய்கிறதுக்கு இது தாந்திரிகமான செயல்முறை. இது வந்து என்னுடைய சொந்த அறிவு. நான் வந்து யாரையும் பார்த்து காய்ப்படிக்க கிடையாது. என் சொந்த அறிவில், என்னுடைய அனுபவத்தில், எனக்கு ஞானத்தில் கிடைச்சதை வச்சு தான் இப்போ இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறது புரியுதுங்களா? இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் கொஞ்சம் இந்த பணத்தை எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டிங்கன்னா எல்லாத்தையும் கூட்டு வந்து நேரில் கூட்டு வந்து காட்டலான்னு கோட்டை கட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பணம் ஒரு பிரச்சனை, அதுக்குள்ளே நிறைய கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க எல்லாருமே. யாருக்கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கக்கூடாதோ அவங்ககிட்டலாம் கெட்ட பேர் வாங்குறாங்க. அதனால் இப்படி இருக்குது நிலமை. ஸோ இருந்தாலும் பதிவுகள் வந்து இனிமேல் தொடரும். குரூப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இனிமேல் பதிவு பார்க்கணும். அடிக்கடி பதிவில் வாங்க. நானும் இனிமேல் ப்ராக்டிக்கல் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே காட்டுவேன், நேரடியாக காட்டுவேன். இந்த தான் விஷயம் அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு நான் காட்டுவேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். புல்லுரியை பற்றியும், மூலிகை பற்றியும், அதில் செய்யக்கூடிய வேலைகளை பற்றியும், அஷ்டகர்மத்தை பற்றியும் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக
இன்னும் சூப்பராக சப்போர்ட்டாக வேலை செய்யும். இப்போ இதை கொண்டுட்டு போய் நான் மைய அரைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு போகிறேன். எதுக்கு? மைய அரைக்கிறதுக்காக இதை கொண்டு போகிறேன் நான். இதை எப்படி மைய அரைக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பாக கேள்விக்குறி தான். இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி வெளிப்படையான விஷயங்கள் பாருங்கள். இது வந்து சென்ட் பாட்டில். சென்ட் பாட்டில் ஊசி நீடியில் எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள். இந்த நீடியில் தான் எடுக்க முடியும். இதில் வராது, பால் கொஞ்சம் தான் வரும். ஸோ இருந்தாலும் ஒரு கத்தி இருந்தால் கீறி இருக்கலாம், கத்தி இல்லை. இப்போ கல் எடுத்து கீறினோம்னா பால் அதிகமாக சுட்டு போகிறோம். அப்போ அப்படியே நம்ம நிறைய எடுத்து இது பண்ணிக்கலாம். சரியா? சரி, நம்ம மறுபடியும் திரும்ப கூப்பிட்றோம் உங்களுக்கு. நன்றியா.